நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர் இருக்காரே, அவர் உன்னை விட எவ்வளவோ பெட்டர் ஆனவர். உன்னை விட அதிக ரிச், ரொம்ப ஹேண்ட்ஸம், அப்புறம் ரொம்ப ஸ்மார்ட் ஆனவர். அட இருக்கட்டும் விடுங்க. ஆமா, ரொம்ப அழகா இருக்கல்ல. இந்த எழுந்துருங்கண்ணா. என்னாச்சு? எழுந்துருங்களேன். தூங்க விடுமா, டயர்டா இருக்கு. இந்த ஏன் இப்படி பழைய பஞ்சாங்கமா இருக்கீங்க நீங்க? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை இந்த எழுந்துருங்க. அட என்ன பண்ற? நான் கீழே விழுந்துற போறேன். என்னாச்சு உனக்கு? 2 நாளா தூங்கல, இப்பவும் தூங்க விட மாட்டேன். என்ன? உங்களால எனக்கு எப்படிங்க தூங்க முடியுது? என்ன? ராத்திரி நேரத்துல மனுஷன் தூங்காம வேற என்னமா பண்ணுவாங்க? எனக்கு தூக்கம் வருது, எனக்கு தூங்க விடு. என்ன ராணி? இன்னைக்கு இஷானோட முதல் இரவு. அதுக்கு நாமளும் கொண்டாடலாமா? இந்த நேரத்துல அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருப்பாங்க? ராணி, நீ தானே சொல்லிருக்க நான் ஒரு டியூப் லைட்னு. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க வேண்டான்னு சொன்னீங்க, அதனாலதான் நாங்க போகல. எனக்கு தெரியும் அந்த இல்லேஷோ இஷிகாவும் இப்போ இஷானோட ரூம்ல தான் இருப்பாங்க. அட இல்லம்மா, கண்டிப்பா அவங்க ரூம்ல இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுமா. இஷான் பாக்குறதுக்கு தான் அப்பாவி மாதிரி தெரியறான், ஆனா அவன் அப்பாவி கிடையாது. அவனும் இந்த வீட்ல பிறந்து வளர்ந்தவன் தான். எல்லார பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். ரூமுக்குள்ள போன உடனே மோப்பம் பிடிச்சிருவான். இல்ல இஷிகாவை பத்தி அவனுக்கு சுத்தமா எதுவும் தெரியாது. நிஜமா. பெட் வச்சுக்கலாமா? தயார். சரி, ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டீனா நான் உனக்கு சாவலி பசாருக்கு கூட்டிட்டு போய் 2 பிளேட் பானிபூரி வாங்கி தரேன். இல்ல, 3 பிளேட் பானிபூரி, அப்புறம் ஆலு டிக்கி. சரி, வேணும்னா கூட கச்சோடியும் சாப்பிடு. இப்போ என்ன தூங்க விடு. குட் நைட். இந்தர். குட் நைட். உங்க அம்மா தரப்புல இருந்த உனக்கான பரிசு. சுஹானா, என் செல்ல மகளே, என் தங்கமே, இப்ப நீ வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்ட. கல்யாணங்கிற புனிதமான பந்தத்துக்குள்ள போயிட்ட. உங்க அப்பாவோட உலகத்துல இருந்து விலகி உன் புகுந்த வீட்டுக்குள்ள போயிருக்க. நான் உங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கேன். உலகத்திலேயே உனக்காக ஒரு நல்ல பையனை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கா. அவர் உனக்காக எதை யோசிச்சாலும் நல்லதை தான் யோசிப்பாரு. சுஹானா, பையன் ரொம்ப நல்ல பையன். அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அம்மாடி, நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்ப. எனக்கு தெரியும், நீ இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அடடா ராணு, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைமா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. இருங்க, இஷிகாவோட துணியை மடிச்சு வச்சிடுறேன். தினம் அவளுக்கு புது புது ட்ரெஸ்ஸா தான் போடணுமா, ஆனா அதை பத்திரமா வைக்க தெரியாது. காலையில இருக்கு அவளுக்கு. காலையில எப்படியும் அவளை திட்டுறதா முடிவு பண்ணிட்டல, அப்ப இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கே. எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வை, எனக்கு தூக்கம் வருது. நீங்க ரொம்ப மோசங்க. இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான். இஷான திட்ட சொன்னா திட்டிக்கிட்டே இருப்பீங்க, ஆனா இஷிகாவ ஒரு வார்த்தை நீங்க சொல்ல மாட்டீங்க.
என்னங்க எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நீ ஃப்ரீ ஆயிட்ட. உன் மூளைக்கு இப்போ தீனி தேவைப்படுது. தீனி போடுற மாதிரி உன் பொண்ணு இஷிகா தான் உன் கண்ணுக்கு தெரியறா. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க, அவளோட படிப்பு நல்லபடியா முடியற வரைக்கும் நான் அவளோட கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூட மாட்டேன். என்னங்க, நான் எப்பங்க இஷிகாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேச்சு எடுத்தேன்? இப்பவே மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அது இல்லங்க, ஈஷானுக்கு நாம எவ்வளவு நாளா பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தோம். கடைசியில நல்ல மருமகளா கிடைச்சிட்டா. கரெக்ட் தான். இந்த சுஹானா ரொம்ப நல்ல பொண்ணு. அப்புறம் உனக்கு சந்தோஷம் தானே? புது மாமியாரா இருக்க. கிண்டல் பண்ணாதீங்க. என்னங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இது போதுங்க. நம்ம சுஹானாவுக்கு வீட்டு பழக்கத்தை கத்து கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. என்னங்க, சுஹானா நம்ம ஈஷான நல்லபடியா பாத்துக்குவாள். அதுக்காக அவளுக்கு தாஜ்மஹாலையா வாங்கி தர முடியும்? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அவ சம்மதத்தோட தானே கல்யாணம் பண்ணிருக்கா. 2 பேரும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம அவளுக்கு நாம எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அதான் நிஷாவும் ரஜினியும் இருக்காங்கல்ல, அவளுக்கு அவங்க சொல்லி புரிய வைப்பாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமாங்க? நம்ம குடும்பம் எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்குல்ல. வந்த மருமகளுங்க எல்லாருமே நல்லவங்க தான். நிஷா, ரஜினி, இப்ப சுஹானா. அது உண்மைதான். நிஷா, ரஜினி எல்லாம் லேட்டா தான் வந்தாங்க. முதல்ல என் அண்ணி தான் வந்தாங்க. அவங்க இந்த குடும்பத்தை ஒரு கோவிலாவே மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என் தேவதை வந்த. உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல வரானு. சொல்லுங்க. நீயும் அண்ணியும் ஒரே மாதிரி யோசிக்காம இருந்திருந்தீங்கன்னா நம்ம குடும்பமே சின்ன பின்னமா இருக்கும். என்னங்க நீங்க எதுக்காக இப்ப இதெல்லாம் பேசுறீங்க? என்ன போய் அக்காவுக்கு சமமா பேசுறீங்களே. நான் இது வரைக்கும் அவங்கள மாதிரி எதுவுமே பண்ணதில்லையேங்க. அப்படி இல்ல ராணு, யாரையுமே மனசார ஏத்துக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீதான் அவங்கள மனசார ஏத்துக்கிட்டு இருக்கியே. என்னங்க, சுஹானா நம்ம ஈஷான அந்த மாதிரி ஏத்துக்குவாளா? அடடா, சுத்தி வளைச்சு அங்கேயே வந்து நிக்கிறியா? இது பாருமா, உன் புள்ளைக்கும் சுஹானாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டாங்க. இனிமே கவலைப்படுறத விட்டுறா செல்லம். என்ன தூங்க விடுறியா? ஆண்டவா, ராத்திரி நேரத்துல இந்த டிஸ்கஷன்லாம் தேவையா நமக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நான் உனக்கு சொல்ல போறது ஒவ்வொரு தாயும் கல்யாணத்தன்னைக்கு தன் பொண்ணுகிட்ட சொல்ற விஷயம்தான். இன்னையிலிருந்து நீ ஒரு குடும்பத்தோட மருமக. உன்னை ஏத்துக்கிட்ட ஒருத்தனோட மனைவி. ஒருத்தருக்கு அண்ணி, ஒருத்தருக்கு மாமி, சில பேருக்கு தம்பி பொண்டாட்டி. யோசிச்சு பாரு, ஒரே ஒரு தாலி கயிறு உனக்கு இவ்வளோ சொந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்க. இந்த உறவுகளை பத்திரமா பார்த்துக்கணும். இந்த உறவுகள் ரொம்ப மென்மையானது. சுஹானா, உனக்கு பயம் எதுவும் இல்லைல்ல? பயப்படாதம்மா. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதும். அதே மாதிரி நீ கொஞ்சம் அன்பாவும் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த உறவுகள் எல்லாம் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை உனக்கு பிறந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசை வந்தா அந்த நேரத்துல ஒரு தடவை உன் மாமியாரை பாரு. அவங்களும் உன்னை மாதிரி பிறந்த வீட்டை விட்டு வந்தவங்கன்றது புரியும். அவங்க எப்படி தன்னோட வாழ்க்கை முழுக்க அந்நியமா இருந்த இந்த குடும்பத்துக்காக அர்ப்பணிச்சாங்க. அவங்களும் உன்ன மாதிரியே ஒரு காலத்துல புதுசா வந்தவங்க தானே. ஆனா இன்னைக்கு அவங்க இல்லாம இந்த வீடு முழுமையே அடையாத.
இந்த வீட்டை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நீ உன் புருஷன் மேலேயும் இந்த குடும்பத்து மேலேயும் நிறைய அன்பு செலுத்த வேண்டியிருக்கும். புருஷன் போதுமே குடும்பம் ஏன்னு கேட்கலாம். ஆனா சுஹானா, புருஷனுக்கு எது பிடிக்குமோ அதை நாமளும் ஏத்துக்கிறது தான் கணவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதான் சொன்னேன். நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுமா புரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு இந்த புது வீடு, புது உறவுகள் எல்லாமே பிடிச்சு போயிடும். ஆமா, அவ்வளவுதான். சந்தோஷமா இரு. உன்னுடைய அம்மா. என்னால இதெல்லாம் முடியல. எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு. I can't stand. I can't stand. மா. உங்ககிட்ட என்னோட கேள்விகளுக்கான பதில் இருக்காது. என்னால இது முடியாது. என்னால இதெல்லாம் முடியாது. எனக்கு ஒரு புழுக்கமா இருக்கு. ஐயோ, நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கறதா? எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் தான். அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கோயேன், இப்ப தூங்கு. இந்த புடவைங்க அப்புறம் பரிசு பொருள் இதெல்லாம் நான் ட்ரங்க்ல வச்சிடுறேன். ஆனா நாளைக்கு, இப்ப வேண்டாம். இப்ப படுத்து தூங்கலாம். இங்க பாருங்க, இலேஷ் பேக்கெட்ல இருந்து என்ன கிடைச்சிருக்குன்னு. நிறைய கம்பெனிங்களுடைய விசிட்டிங் கார்டெல்லாம் வச்சிருக்கான். என்னமோ இத்தனை கம்பெனியும் அவனே நடத்துற மாதிரி நினைப்பு. அப்புறம் இதெல்லாம் மொய் கவருங்க, எல்லாம் இஷானுக்கு வந்ததுதான். இது எல்லாத்தையும் நீங்க சுஹானா கிட்ட கொடுத்துருங்க. இதையே என்கிட்ட கொடுக்குற? நாளைக்கு நீயே ரஜினி கிட்ட கொடுத்துற. அவதான கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கிறா. இந்த புடி. பரவாயில்ல, நீங்களே கொடுத்துருங்க. இங்க பாருங்க, அவனுக்கு கல்யாணத்துல புது வாட்ச் கொடுத்தாங்க. அவன் பாட்டுக்கு எல்லார் முன்னாடியும் ராதாத்த ராதாத்தன்னு கத்துறான். அப்புறம் என் கையால தான் வாட்சியே கட்டிக்கிட்டான். இத்தனைக்கும் இந்த பக்கத்திலேயே தான் நின்னுட்டு இருந்தான். சரியான பைத்தியம் இவன். இஷான் எல்லாத்துக்கும் உன்னை கூப்பிடுறது அவனுடைய பழக்கம்னு உனக்கே நல்லா தெரியும்ல. ஆனா நாளையில இருந்து உனக்கு லீவு. அதான் சுஹானா வந்துட்டாளே, இனிமே இஷானாவை பாத்துப்பா. உங்களுக்கும் நான் சுகானாவை பார்த்து பொறாமப்படுறேன்னு தோணுதா? இல்ல ராதா, நீ இஷான் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். இஷான் கிட்ட தானே நீ உன் பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்க. இதுதான் உண்மை. உண்மைய பார்த்து ஓடுறதுனால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது ராதா. ரொம்ப டயர்டா இருப்ப, போய் படுத்துக்கோ. என்ன, நீ இன்னும் போகலையா? கொஞ்ச நேரம் உங்களுக்கு கால் அமுக்கி விடுறேன். போதும். இன்னைக்கு ராத்திரி நீ இங்கேயே படுத்துக்கோ என் பக்கத்துல. இல்ல, நான் கிளம்புறேன்.
எதையும் நினைச்சு பார்க்காத, எதுவும் யோசிக்காத ராதா. முடிஞ்சது முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். வா ராதா, வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது பாரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாரு. உன்னோட பேரு இஷான். இஷான், இஷான், எந்திரி, எந்திரி. என்ன எந்திரி. என்னாச்சு? ஓ, நீ தூங்கிட்டேன்னு நான் நினைச்சேன். ஒரு நிமிஷம் இரு. எதுல விட்டா எந்த நிமிஷத்துல இருந்து? அது போது எதுக்காக படிக்கிற? ஏன் மூஞ்ச பார்த்து பேசு. ஓ, ஐ அம் சாரி. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இனில இருந்து நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. இனி நீ இல்ல, நான் இல்ல. I know it, yeah, I know it, damn it. ஏய், என்னாச்சு? நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? ரூம்குள்ள யாராவது வந்தாங்களா? இல்ல சாப்பிட ஏதாவது வேணுமா? இல்லனா வேற ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்? எனக்கு ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம் தான். நீதான். நான் ப்ராப்ளமா? என்ன சொல்ற சுதானா? நான் வந்து இல்ல, இது சரியில்லை. இது சரியில்லை. This is not. என்ன சரியில்லை? I'll explain. இஷான், நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட போட்டோவை பார்த்தல, ரைட்? அதுக்கு என்ன? அப்புறம் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன? இப்ப நீ என்னதான் சொல்ல வர? உங்க வீட்ல இருந்து சம்மந்தம் கேட்டு வந்தாங்க, நானும் சரின்னு சொன்னேன். நான் என்ன நினைச்சேனா, அவ என் போட்டோவை பார்த்தாளா? அது வந்து அவங்க அப்பா நிச்சயமா காமிச்சிருப்பாரே. ஏய், 1 செகண்ட். அப்படின்னா நீ என் போட்டோவை பார்க்கலையா? என்னோட போட்டோவை பார்க்காமலே நீ சரின்னு சொல்லிட்டியா? ஏன்? உன்னதான் கேக்குறேன், ஏன் சுதானா? என்ன டாட் தான் உன்னோட போட்டோவை கொண்டு வந்தாரு. எனக்கு எங்க அப்பா மேல நம்பிக்கை இருந்துச்சு. அவர் எனக்காக பையனை தேடும் போது அவரு எனக்கு ஏத்த மாதிரி தேர்ந்தெடுப்பாரு. எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட மைண்ட் செட்ல, என் ஸ்டைல்ல, என் லெவல்ல தேர்ந்தெடுப்பாருன்னு நினைச்சா அவரு உன்னை செலக்ட் பண்ணிட்டாரு. It's a big mistake. நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். நான் இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். I can't stay here. என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது.
ஐ லீவ். நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன்.